பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல நண்பராய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு துணையாய் இருப்பாரானால், நாம் அவரை ஏற்றுக்கொள்வோமானால், அவர் நம்மை கடைசி பரியந்தமும் நடத்த வல்லவராக இருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஒரு பாடலை நாம் பாடுவோம். நல்ல நண்பனேசு என்னை என்றும் காப்பார், கைவிடாமலே காத்து நடத்துவார். கண்மணி போல் காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கடந்ததெல்லாம் மறக்க செய்வார். மாயையே இந்த உலக மாயையே, மாயையே உலகில் எல்லாம் மாயையே, போதுமே இயேசு ஒருவர் போதுமே, போதுமே இயேசு மட்டும் போதுமே. கண்ணீரோடு நடந்த நாட்கள் மாயையானதே, கவலையோடு திரிஞ்ச நாட்கள் கடந்து போனதே. உலக பாடுகள், உலக வேதனை, உலக பாடுகள், உலக வேதனை, இயேசு வந்தால் தீருமே, இயேசு வந்தால் மாறுமே. நல்ல நண்பர் இயேசு என்னை தேடி வந்தார், கைவிடாமலே காத்து நடத்துவார். கண்மணி போல் காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கடந்ததெல்லாம் மறக்க செய்குவார். மாயையே இந்த உலக மாயையே, மாயையே உலகில் எல்லாம் மாயையே, போதுமே இயேசு ஒருவர் போதுமே, போதுமே இயேசு மட்டும் போதுமே. ஒளி வீசும் சூரியனும் இருளாகுமே, சுவாசிக்கும் காற்று கூட நின்று போகுமே. சேர்த்த ஆஸ்தியும் பாச ஜனங்களும் உன்னை விட்டு போகுமே, உன்னை விட்டு விலகுமே. நல்ல நண்பனேசு என்னை தேடி வந்தார், கைவிடாமலே காத்து நடத்துவார். கண்மணி போல் காப்பார், கைவிடாமல் இருப்பார், கடந்ததெல்லாம் மறக்க செய்குவார். நல்ல நண்பரேசு என்னை தேடி வந்தார், கைவிடாமலே காத்து நடத்துவார். கண்மணி போல் காப்பார், கைவிடாமல் இருப்பார், கடந்ததெல்லாம் மறக்க செய்குவார். கண்மணி போல் காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கடந்ததெல்லாம் மறக்க செய்குவார். என் அன்பு தகப்பனே, ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய துவக்கத்தை நோக்கி நாங்கள் பிரயாணம் பண்ண, உம்மை முன்வைத்து வாழ எங்களுக்கு தந்திருக்கிற எல்லாவித நன்மைகளுக்காக நன்றி அப்பா. உமது தெரிந்து கொள்ளுதலுக்காக நன்றி. நீங்க மாத்திரம் எங்களை தெரிந்து கொள்ளாவிட்டார் இந்த உலகத்திலே எங்களுடைய நாட்கள் ஆண்டவரே மிகவும் கடினமாக இருந்திருக்கும். ஆண்டவரே, நீங்கள் எங்களை தெரிந்து கொண்ட உமது அன்பிற்கு நன்றி. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய வார்த்தைகளை கொண்டு பேசும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளில் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு, தேவனை மட்டுப்படுத்தலாமா என்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 78, 41, 42 சொல்கிறது, அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமல் போனார்கள். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் இல்லை, நாம கூட இந்த நாளில் அதிகமாக யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று பார்க்கும்போது, நாம் தேவனை மட்டுப்படுத்துகிறோமா, அவரது செயல்களை நாம் மட்டுப்படுத்துகிறோமா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, தேவன் நம்முடைய பேரில் களி கூற முடியாதபடி செய்வது என்னன்னா,
நம்ம அநேக நேரம் நாம் தேவனை என்ன செய்கிறோம், யோசிக்கிறோம், அவரால் இதெல்லாம் முடியாது, இவ்வளோ காலங்கள் முடிந்த பிறகு இந்த காரியங்களிலே நான் ஜெயிக்க முடியாது என்று முடிவு கட்டி விடுகிறோம். ஏன்னா எப்பொழுதுமே அந்த கொந்தளிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும், கொந்தளிக்கிற காற்று கடலை போல இந்த கொந்தளிப்புகள் பெரிதாக தெரியும். இயேசு உடனிருப்பது கூட மறக்க செய்கிற அளவுக்கு சீஷர்கள் பயந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், அற்ப விசுவாசியை ஏன் பயப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லி. அப்படிதான் ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் நானும் போயிட்டு இருக்கிற இந்த பாதையில கொந்தளிப்புகள், அந்த பிசாசு எப்பவுமே பாருங்க, லேகியோன் பிசாச ஆண்டவர் இயேசு அந்த இடத்துக்குள்ள வரத்துக்கு முன்னாடியே அவர் சொல்லியிருந்தார், இவனை அலைக்கழிக்காம அவனை விட்டு போயிரு என்று சொல்லி. ஆண்டவர் இயேசு பிரவேசிக்கும் போது இருள் போய் தான் ஆகணும். அதனால்தான் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற இருள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறது. அப்போ அந்த இருளை அதட்டி போடுவதற்கு இயேசு கிறிஸ்து என்கிற பெரிய நாமத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், நம்மை அறியும்படி செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் ஜெயிக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் அநேக நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம், எதை யோசிக்கிறோம், நம்மை சுற்றிலும் என்ன பேசப்படுகிற காரியங்கள், என்ன பேசுகிறாங்க, எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க, எப்படி ஒரு விதையை போட்டுட்டு அந்த விதை முளைச்சிருச்சோ என்று சொல்லி ஒரு மனுஷன் பார்த்தா அவனுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும், அதனால் பிரயோஜனம் இருக்குமா அப்படி நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக பிரயோஜனம் இருக்காது. விதைத்த விதை முளைத்து அது பலன் கொடுக்குற நாள் வரைக்கும் ஒரு உழவன் காத்து தான் இருக்கணும். ஆனால் நம்மில் அநேக பேர் செய்கிற ஒரு தவறு என்ன என்று பார்க்கும்போது, நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்ம அதை தோண்டி, அந்த மண்ணை தோண்டி நான் போட்ட விதை எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் தான் நாம் சோர்ந்து போய் அவிசுவாசமாக அந்த மணலை தோண்டி அந்த விதையை நாம் பார்க்கும்போது சத்துருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவன் இன்னும் புதிய விதத்தில் நாம் இவர்களை எப்படி ஒரு மனமடிவாக்கலாம், அவங்கள வேதனைப்படுத்தலான்னு நினைக்கிறான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அவள் வனாந்திர பாதையில் நெருக்கத்தில் கதறி அழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் கர்த்தர் தனக்கு ஒரு ரட்சகரை அனுப்பினாரே, மோசே என்னும் ரட்சகன் மூலமாக வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு கொடுத்தாரு. எல்லாம் மறந்து போயிட்டாங்க. அத்தனையும் மறந்து போய் என்ன செய்தாங்க, ஆண்டவராகிய கர்த்தர் இதையும் செய்ய முடியுமா, இப்படியும் செய்ய முடியுமா, தண்ணியிலேயே வனாந்திரத்தில் தண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எங்களுக்காக யுத்தம் பண்ண முடியுமா, எங்களை பின்தொடர்ந்து வருகிற பார்வோன் அவனது சேனைகள் இருக்கிறதே, ராஜா இன்னும் முன்பிலும் அதிகமாக எங்களுக்கு வேலை பளுவை சுமத்துகிறானே என்றெல்லாம் சொல்லி ஆண்டவர் இதுவரைக்கும் செய்தது என்ன தங்கள் வாழ்வில் மறந்து போய் இனிமேல் செய்ய போற காரியங்கள் கூட அவருக்கு ஏதோ முடியாத காரியம் போல் அவர்கள் தேவனை மட்டுப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு அது எவ்வளவு விசனமா இருக்கும். மல்கியா நம்ம அதிகாரத்துல கூட வாசிக்கும் போது கர்த்தர் மனமுடைந்து போகிற ஒரு பாவம் எது நம்மள காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அவர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்களாம், மல்கியா 3ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வசனங்கள், தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதினால் என்ன பலன் உண்டு, சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனால் என்ன பிரயோஜனம். நம்ம உபவாசம் இருக்கும்போது என்ன செய்கிறோம், தேவனை நோக்கி நாம் கூப்பிடுகிறோம், தேவனுடைய சமூகத்தில் நாம் அறிக்கையிடுகிறோம். அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், உபவாசித்து முடிக்கும் போதே நான் கேட்குற நன்மை கிடைத்து விட வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் ஒரு நாளை வைத்திருக்கிறார். அந்த நாளுக்குள்ளாக செய்வது என்ன, ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உடைத்து உருமாற்றி அபிஷேகித்து அவர்கள் அந்த வேதனையோடையே அந்த பெயினோடையே பிறருக்கு ஜெபிக்கும்படியாய் அந்த சிலுவையை சுமந்து கொண்டே கர்த்தருக்காக முன் செல்லும்படியாக கர்த்தர் நம்மை நியமித்திருக்கிறார். நாம் என்ன நினைக்கிறோம்னா, நான் உபவாசித்து ஜெபித்தா உடனே எனக்கு கிடைச்சிடணும், எது கிடைக்கணும், ஆண்டவர் என்ன தருவார் என்கிறது மட்டும்தான் நம்முடைய நினைப்பாக இருக்குதே தவிர நான் பெற்றுக்கொண்டதுக்கு அதற்கு நான் பாத்திரவனாய் இருக்கிறேனா, அதற்கு தகுதி உள்ளவளாக இருக்கிறேனா, அதன் மூலமாக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேனா. வனாந்தரம் தான் கிடைச்சிச்சு யோவான் ஸ்நானனுக்கு. பத்மு தீவில் பார்த்தீங்களா, கர்த்தர் அவனை சந்திக்கிறார், தரிசனங்களை காண செய்கிறார், கர்த்தரை ஆண்டவராக இயேசுவை தரிசிக்க செய்கிறார், அநேக வெளிப்பாடுகளை கொடுத்து இன்றைக்கு வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் முத்துக்கள் போல விலையேற பெற்ற காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ நமது வாழ்வு எந்த காரியங்களிலே இன்று இருக்கிறது, அதற்குள் தேவன் நம்மை உருவாக்கி
நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவார். எல்லா சூழ்நிலைகளும் சரியான பிறகு நான் இடத்துல வருகிறேன் என்று சொன்னா நமது வாழ்நாள் முழுவதும் நம்ம அப்படி இருக்க வேண்டியதுதான். ஆனா வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனை நீங்க எப்படி மட்டுப்படுத்துறீங்க? ஆண்டவரை சேவிச்சு என்ன பிரயோஜனம்? அவருக்காக ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம்? அவருக்கு முன்பாக நான் குற்ற மனசாட்சியை ஆவியானவர் உணர்த்தும் போது அவருக்கு முன்பாக மனம் துக்கப்பட்டு நான் அழுது ஜெபிப்பதனால என்ன பிரயோஜனம் என்று நாம் நினைக்கிறோம். அகங்காரிகள் எவ்வளவு நல்லா இருக்காங்களே! கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, துன்மார்க்கர் எப்படி இருப்பாங்க? புல்லை போல் செழிப்பாங்க. ஒரு மழை வந்த உடனே செழிக்கிறது முதல்ல புல்லா தான் இருக்கணும். மற்ற மரங்கள் எல்லாம் துளிர்த்து தன்னிடத்துல உள்ள ஒரு இலைகள் எல்லாம் காஞ்சி போன நிலைமையில, வறண்டு போன நிலைமையில காணப்பட்டு அதற்கு பிறகு மெல்ல மெல்ல சில மரங்கள் செடிகள் துளிர்க்கும். ஆனா புல்லு மட்டும் ஒரு மழை அப்படி வந்த உடனே அந்த சாரல்லையே நல்லா முளைக்க ஆரம்பிச்சிடும். அப்படி துன்மார்க்கர் செழிக்கலாம். அப்போ துன்மார்க்கர் அவர்கள் பாக்கியவான்கள், அகங்காரிகள் பாக்கியவான்கள். அவங்க தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்கள். அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் கூட தேவனை என்ன செய்கிறது? அடிக்கடி பரீட்சை பார்க்கிறது. ஆபத்து வரும்போது மட்டும் தேவனை தேடுகிறது. அவங்களை தங்களுடைய உள்ளம் வலிச்சா மட்டும் அந்த காரியத்துல என்ன செய்கிறது? தேவனை தேடுகிற காரியம். ஒரு பயம் வரும்போது தேவனை தேடுவாங்க. ஒரு பரீட்சை வரும்போது, ஒரு பிளட் டெஸ்ட் கொடுக்கும் போது, இதெல்லாம் சம்பவித்திருமோ என்று பயம் பிடிக்கும் போது, எனது குடும்பம் சீரழிஞ்சு விடுமோ, எனது குடும்பம் பிரிஞ்சு விடுமோ என்கிற நிலை வரும்போது கர்த்தரை சேவிப்பாங்க. ஆனா அது முடிந்த உடனே, அந்த காரியம் முடிந்த உடனே என்ன செய்கிறது? தேவனை மறந்து விடுகிற ஒரு காரியம். அப்போ அகங்காரிகளா இருக்கிறாங்க. சில பேரை தேவன் விட்டு வைப்பார். அவர்களுக்கு என்ன செய்கிறாரு? சரி இருங்க, உங்களுக்கு ஒரு நாள் ஒன்று இருக்கிறது. நேபுகாத் நேச்சாருக்கு கூட அவன் பெருமையினால அழிய போகிறான் என்பதை முதலே ஆண்டு சொல்லிட்டார். நீ பெருமையா இருந்தா இதெல்லாம் நடக்கும். ஆனாலும் இந்த எச்சரிப்பை கேட்ட பிறகு கூட நேபுகாத் நேச்சாருக்கு பெருமை அவன் என்ன சொல்லுகிறான்? இதெல்லாம் நான் உண்டாக்கினது, என்னுடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் அல்லவா, மகா பெரிய அரண்மனை, மகா பெரிய காரியங்களை நான் செய்துட்டேன். அப்படி சொல்லும் போதே அவனுடைய பொசிஷன்ல இருந்து தள்ளப்படுகிறான். தள்ளப்பட்டு மாடு புல்ல மேய்றது போல மேய்ந்து, அது பறவையா இல்ல மிருகமான சொல்ல முடியாத அளவுக்கு பனியிலே நனைந்து எல்லா மகிமை இழந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அகங்காரிகளை பார்த்து அவர்கள் பாக்கியவான்களா இருக்கிறாங்க, மிகவும் சாதித்தவர்களா இருக்கிறாங்க. ஆனா தங்களுக்கு அருமையான காரியங்களை இழந்து கூட இன்றைக்கும் தேவனுக்காக அவர்கள் தங்களை அர்ப்பணித்து ஊழியம் செய்கிறத பார்க்கும்போது அவர்கள் தான் உண்மையாவே பாக்கியவான்கள். ஒரு சின்ன ஒரு இழப்பு கூட இருக்கக்கூடாது, ஒரு கஷ்டங்களே வரக்கூடாது. மனது மாம்சம் என்னெல்லாம் நினைச்சோம் எல்லாம் சாதிச்சிடணும் என்று நினைக்கிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது முடியாத ஒரு காரியம். ஆனா வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அப்போ இப்படியெல்லாம் இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுறவங்க என்ன செய்வாங்க? 16ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். இன்னைக்கு தேவனுக்கு பயந்தவர்களுடைய பேச்சும் ஆண்டவருக்கு தெரியும். தேவ பிள்ளைகள் என்று சொல்லி, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நாங்களும் சபைக்கு போகிறோம், நாங்கள் தேவனை அறிந்திருக்கிறோம், நாங்கள் ஊழியக்காரர்களை விட ரொம்ப சிறந்தவங்க, இவங்களை விட அவங்கள விட நாங்கள் ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்லுகிறவங்க என்று சொல்லுகிற பிள்ளைகள். அவர்கள ஒரு சிலர் தேவ பயத்தோடு இருக்கிறாங்க. அவங்க பேசிக்கொள்ளும் போதே கர்த்தர் கவனித்து கேட்பாராம். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக. இன்னைக்கு இதை செய்யக்கூடாது என்று தெரிந்தும் எத்தனை பேர் துணிகரமா செய்யறாங்க, எத்தனை குடும்பங்களை பிரித்து விடுகிறாங்க, குடும்பத்துல நிம்மதியை கெடுக்கிறாங்க, பாவங்களை அந்த நாள்ல பாருங்க, சவுல் என்ன நினைத்தான்? தாவீதை உண்மையாவே மருமகனா ஏற்றுக்கொள்ளவில்லை, எனது மகள் மூலமா அவனை அழிக்க வேண்டும் தான் நினைச்சு தன்னுடைய மகளை கொடுக்கிறான். ஆனா அது காரியம் வித்தியாசமாய் முடிகிறது. தேவ பிள்ளைகளுக்கு அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், அவருக்காக அழைக்கப்பட்டவர்களாய், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஒருவேளை அந்த பிள்ளைகள் தெரியாம தவறுல விழுந்துருவாங்க. ஆனா அவளுடைய சூழ்நிலை நிச்சயமாக அவர்களை புடமிட்டு தேவன் மேல அன்பு கூற வைக்கும்.
என்னுடைய வாழ்க்கையில நான் நினைத்தது போல என்னுடைய வாழ்க்கை இல்லை. ஆனா நான் என்ன செய்வேன், தேவன் என் மேல வச்ச அன்பு, என்னை அழியாமல் காத்த அன்பு, இந்த அன்புக்கு நான் பாத்திரமாக வேண்டும் என்கிற ஒரு துடிப்பு உள்ளுக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த சவுல் தாவீதுக்கு விரோதமாய் செய்த எல்லா தந்திரங்களும் எல்லாமே நன்மையா மாறிவிட்டது. கர்த்தர் அவ்வளவு நல்ல தேவன். அவர்களுக்காக, நமது குடும்பங்களுக்காக, நமது பிள்ளைகளுக்காக நாம் அவர்களை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டு கொடுத்து நாம் அனுதினமும் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தீமைகள் எல்லாம் நன்மைகளாக மாற்றுவார். அந்த தீமைகள் எல்லாம் அவர்களை உருவாக்கி உடைத்து அவர்களை மெருகூட்டி ஆண்டவருக்காக ஷைன் பண்ண வைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமைக்கு தான் தேவன் கொண்டு வருவார். அப்போ இந்த இடத்துல கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்ன பேசிக்கொள்ளுகிறார்கள், அதை தேவன் என்ன செய்வாரு, உற்று கவனிப்பார். இன்னைக்கு அநேகர் பேசிக்கொள்ளலாம், அது எல்லாம் எங்க ரெக்கார்ட் ஆகுது, வானத்திலே அந்த ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்குது என்பதை நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் மனதுல கொள்ள வேண்டும். வானங்களை கூப்பிடுவார், அந்த அது அது உனக்குரதமாய் சாட்சியிடும் என்று வேதம் சொல்லுது. ஏதோ அறியாமையுள்ள காலங்களில் வாயில வந்ததெல்லாம் பேசணும், ஆனா சத்தியம் தெரிந்த பிறகு நாம பேசுறது கணக்குல வைக்கப்படும். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களாக அவங்களுக்கு ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்குமா, எழுதி வைப்பார், நேரத்தை போட்டு எழுதி வைப்பார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, என் சம்பத்தை ஒரு நாள் நான் சேர்ப்பேன், அப்பொழுது நான் என்ன செய்வேன், அவர்கள் எல்லாரையும் அடைத்து கொள்வேன், அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று அன்னைக்கு தெரியும். ஊழியம் செய்கிறவர்களும் தேவனுக்கென்று ஊழியம் செய்கிறவர்கள், தேவனுக்கென்று ஊழியம் செய்யாதவர்கள், நீதிமான்கள் யாரு, கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுவர்கள் யாரு என்பதெல்லாம் அந்த நாளிலே தெரியும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஒரு குறிப்பிட்ட நாளை குறித்து நம்மோடு பேசுகிறார். இந்த நாள்ல நாம் எப்படி இருக்கிறோம், தேவனை பரீட்சை பார்த்து கொண்டே இருக்கிறோமா? இந்த கடைசி கொடிய காலங்களிலே நம்மிடத்துல காக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் என்னன்னா விசுவாசம். மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று எழுதி இருக்கிறது. அப்போ எல்லா சபைகளிலையும் எல்லா தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களிலையும் பாருங்க, ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒருவரை முழுமையை நம்ப முடியாத சூழ்நிலையில உலகம் தள்ளப்பட்டு கிடக்கிறது. ஒரு நம்முடைய சபையை எடுத்துக்கொண்டா அந்த சபையிலையும் நம்பிக்கைக்கு பாத்திரம் அல்லாதவர்கள் காணப்படுகிறாங்க, களைகளை போல. குடும்பத்துல கூட அந்த உறவுகள் நடுவுல உண்மையற்ற தன்மை, மனதார துரோகம் செய்கிற ஒரு காரியம், அது எப்படி செய்ய முடியும்? அது நினைத்து பார்க்கிறதே கிடையாது. கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பல குடும்பங்கள் இணைந்து வருகிற அந்த சபையில கூட பார்த்தீங்கன்னா மனதார துரோக செயல்கள். ஒரு மனிதனுக்கு இல்ல, ஆண்டவராகிய கர்த்தருக்கு விரோதமாக சொந்தங்கள் நடுவிலே நாம் இதெல்லாம் பார்க்கிறோம். ஒருவேளை சமுதாயம் முழுவதும் என்ன இருள் வேணா காணப்படலாம். தேவ பிள்ளைகள் உங்களுக்கும் எனக்கு நடுவில், நமக்கு நடுவில் என்ன செய்யக்கூடாது, அந்த ஒரு போலி தன்மை காணப்பட கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களுக்கு ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் உங்களை கடாட்சிப்பேன். அப்ப ஆண்டவர் ஒரு நாளிலே வருவார், பலன் கொடுப்பார். அதனால இந்த நாள் நாம் எப்படி வாழ வேண்டிய காலங்கள் என்று சொல்லும்போது நம்முடைய பிரதிஷ்டையை காத்து கொண்டு முன்னேறி செல்ல வேண்டிய காலங்கள். நான் எதற்காக படிக்கப்பட்டேன், இந்த உலகத்துல எதற்காக என்னுடைய ஆண்டவர் என்னுடைய வாழ்வில இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை ஆராய வேண்டிய காலங்கள் இது. வசனம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் 14 முதல் 20 வசனங்கள்ல சிம்சோனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், சிம்சோன் எதற்காக உருவாக்கப்பட்டவன், அவனுடைய அம்மா அப்பாவுக்கு கடைசி, அதாவது முதிர் வயதிலே தேவன் கொடுக்கிறார் அந்த குழந்தைய. அவ்வளவு பிரதிஷ்டையோடு அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு சொல்லி சொல்லி வளர்த்திருப்பாங்க, நீ தேவனால தப்புவிக்கப்பட்டாய். நாம கூட சில நேரம் நம்முடைய பிள்ளைகளை சொல்லுவோம்ல, நீ என்றைக்கும் அழிந்து இருக்கணும், கற்பத்தில் அழிந்து போகாதபடி உன்னை அருமையாய் பாதுகாத்து எங்களுக்கு ஈவாக கொடுத்த தேவன், அவரது உன்னத நோக்கம் உன் மீது உண்டு என்று சொல்லி சொல்லி நம்ம வளர்ப்போம் பாருங்க. அப்படி சொல்லி வளர்க்கப்பட்டவன் தான் இந்த சிம்சோன். ஆனா தன்னுடைய வாலிப வயது வரும்போது அவன் என்ன செய்கிறான், யாரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரியா இருக்கிறாங்களோ, அந்த இவன் படைக்கப்பட்டதின் நோக்கம் நிறைவேற்றப்பட முடியாதபடி தடையாய் வருவாங்களோ அவர்களிடத்திலேயே போய் அவன் என்ன செய்யறான், பெண் கொள்ளுகிறான். அதன் மூலமாக பாருங்க அவனுடைய வாழ்க்கையில அந்த ஒரு சிறிய தவறு
அடுத்து 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 பல தவறுகளை செய்ய வைத்து கடைசியில் விரும்பி ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை கூட வாழ முடியல. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம மேல உள்ள ஒரு உன்னத அழைப்பு. எத்தனை முறை ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல, உரியவள் அல்ல, எல்லாரையும் போல உன்னால வாழ முடியாது, என்னை அண்டிக் கொண்டால்தான் நீ வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நம்ம தேவன் பாருங்க, அந்த ஒரு விதையை விதைக்கும் போது கூட அது மொத்தமா ஒரே இடத்துல விதைச்சி அது நல்லா வளர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு சில நேரத்துல பாருங்க அனுமதிக்கிறது இல்லை. அந்த விவசாயி என்ன செய்வாங்க, அதை அப்படியே எடுத்து வேற இடத்துல அருமையாய் நட்டு வைப்பாங்க. தேவன் அப்படிதான் நம்மளை கும்பலோட வாழ விடுகிறவர் அல்ல, தனித்து நம்மை பிடுங்கி இருக்க வேண்டிய இடத்துல நட்டு வைக்கிற தேவன். ஆனா நம்ம விட்டு கொடுக்காதபடி இருந்து கொண்டு தேவனை மட்டுப்படுத்தக்கூடாது. கர்த்தருடைய இருதயம் வலிக்கும். இப்போ நீங்க உங்க பிள்ளைகளை ஆசையா வளர்க்குறீங்க, அந்த பிள்ளை ஏதோ ஒன்று கேட்குது, ஆனா அந்த பிள்ளைக்கு அந்த பொருளை அப்ப வாங்கி தர்றதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லை, பணம் இருந்தாலும் விருப்பம் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைகள் அந்த அந்த உங்களுடைய நிலைமையை புரிந்து கொள்ளாதபடி கையில் இருக்கு, ஆனா இந்த வயசுல இது தேவையில்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்லைன்னா இப்போ கொடுக்கக்கூடாது. சில பிள்ளைகள் இப்படியே விட்டுட்டோம்னா பெரிதா வரும்போது கூட அவள் வேற பெரிய காரியங்களை, ஒருவேளை சிம்சோனை போல அந்த பெலிஸ்தர் குமாரத்தி தான் வேணும், அந்த குமாரத்தி தான் எனக்கு வேணும், அவ தான் அழகா இருக்கிறான், என் கண்ணுக்கு பிரியம். அந்த கண்களுக்கு பிரியம் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? காலையில பாருங்க அழகழகாய் பூக்கிற பூக்கள் மாலை வரத்துக்குள்ள அது என்ன செய்யுது, கருகி போயிருது, காஞ்சி போயிருது, அவ்வளவுதான். அதே மாதிரிதான் மனுஷர்களுடைய வாழ்க்கை. அப்போ அந்த மாதிரி ஒருவேளை நாளைக்கு அவள் பெரியாதாகும் போது அவன் பெரியவனா மாறும்போது, ஒரு வீட்டில் மட்டும் கிடையாது, எந்த இடத்துக்கு போனாலும் வந்தாலும், ஒரு வேலையில் இருந்தால் கூட, ஒரு பிஸ்னஸ் பண்ணால் கூட, சமுதாயத்தில் கூட பழக தெரியாமல் தான் நினைச்சது சாதிச்சே ஆகணும். இன்னைக்கு எத்தனை பேர் அதன் மூலமாக பாருங்க, எத்தனையோ விலையேற பெற்ற உயிர்களை சித்திரவதை பண்ணி சாகடிக்கிறாங்க பாருங்க. அவங்களுடைய வாழ்க்கையை ஒண்ணுமில்லாம ஆக்குறாங்க. எப்பொழுது அவங்க எப்படி அவர்கள் மன்னிக்கப்பட முடியும் நினைச்சு பார்க்கவே முடியல. இல்ல, இன்னைக்கு நாம செய்கிற கிரியைகளுக்கேற்ற பலனை தேவன் தருவேன்னு ஆண்டவர் சொல்றார். நாம அது நினைக்கிறது கிடையாது. இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம என்ன வேணா செய்யலாம் என்று நினைக்கிறோம். ஆனா அந்த பாவம் அவர்களை பின்தொடரும் என்பதை மறந்து போகிறதுனால துணிகரமான பாவங்கள் நம்ம தேசத்துல உலக நாடுகள்ல பெருகி காணப்படுது. அப்போ இன்றைக்கு அதுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்க வேண்டும், அந்த காரியத்திற்கு நம்ம ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய துக்கத்தை மறக்க தேவ பாதத்துக்கு போக வேண்டும். ஆண்டவற்றை போயிட்டாலே இளைப்பாறுதல் நினைச்சு நம்ம போலியா ஏதோ பாட்டு பாடியும் ஏதோ ஒன்று சந்தோஷமா இருக்கிறது போல அப்படி கிடையவே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, என் நுகத்தை ஏற்றுக்கோ, உன் பாரத்தெல்லாம் என் மேல வச்சுட்டு, என் பாரம், என் இருதயத்தின் ஏக்கம், உன்னை குறிச்சு என் தாகம், அதை நீ சுமந்து கொண்டு எனக்காக நீ போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஒரு இடத்துக்கு போகும்போது எதை நம்ம கொண்டு போகிறோமோ இல்லையோ, தேவ பிரசன்னத்தை கொண்டு செல்ல வேண்டும். இன்னைக்கு இந்த காலங்கள் எப்பவுமே ஒரு எமர்ஜென்சிக்காக நீங்க தான் என்ன செய்ய இருக்கிறீங்க, நல்ல சமாரியனாக இருக்கிறீங்க. நான் ஒரு நல்ல சமாரியன். எந்த இடத்துக்கு போனாலும், உலக நாடுகளின் எந்த பகுதியில இருந்தாலும் எனக்கு என்ன டியூட்டி? கர்த்தருக்காக ஒரு நல்ல சமாரியன். காயப்பட்டு கிடக்கிற அநேக ஆத்துமாக்கள் உண்டு. அந்த ஆத்துமாக்களுக்கு ஒரு மருந்து கொடுத்து இயேசு என்கிற அந்த உலக ரட்சகரை அறிமுகப்படுத்தி, அவருடைய தழும்புகள் என்கின்ற கீலேயாத்தின் பிசின் தைலத்தை அவர்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி அறிமுகப்படுத்தி, ஆவியானவர் என்கின்ற நல்ல துணையாளரை, தேற்றரவாளனை நான் அவர்களுக்கு சொல்லி அவர்களோடு பகிர்ந்து கொண்டு, அவருடைய துக்கத்துல நானும் சேர்ந்து அவர்களோடு கூட இணைந்து அவர்களுக்கு காயங்களை கட்டி இயேசுவுக்கு நேராக அவர்களை பார்வையை திருப்பி விடுவதற்கு தான் இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு இடத்திலையும் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு இடத்துக்கு நாம் கொண்டு செல்லப்படுகிறோமே தவிர எந்த சூழ்நிலையிலையும் நாம சேர்ந்து இன்வால்வ் ஆகி அப்படியே முழுகி போகிறதுக்கு இல்லவே இல்லை. தேவன் எல்லாரையும் அப்படி ஒருபோதும் அனுமதிக்கிறது கிடையாது. ஒரு சிலர் போகிற இடத்துக்கு ஏற்றது போல மாறிக்கொள்ளுகிறாங்க. ஆனா ஆண்டவருடைய கண் வைத்து ஆலோசனை கொடுத்து நம்மை நடத்துகிறார் அப்படின்னு சொன்னா நம்ம விருப்பத்துக்கு அல்ல, தேவன் விரும்புகிறபடி நம்மை நடத்துவார்.
ஒருவேளை இனி எப்படி நடத்துவார் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ என்னை மட்டுப்படுத்தாதே, என் லிமிட் இவ்வளவுதான் நீ நினைத்து கொள்ளாதே. வனாந்திரத்துல இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தண்ணீர் கொடுக்க முடியாது, அவ்வளவுதான், தாகத்தினால இவங்க செத்து போயிடுவாங்க நினைக்காத. அங்கேயும் நான் தாகத்துக்கு தண்ணீரை கொடுப்பேன். போஷிக்க வேண்டியவங்க, பராமரிக்க வேண்டியவங்க, உங்களை விசாரிக்க வேண்டியவங்க, உங்களுக்கு வழித்துணையா இருக்க வேண்டியவங்க, ஒருவேளை வாழ்க்கையில அவங்க தான் ஹோப் என்று சொல்லி இருக்க வேண்டியவங்களை கைவிட்டு உடைத்து உங்களை சின்ன பின்னமாக்கணும்னு திட்டங்கள் போட்டாலும் அங்கேயும் ஆண்டவருடைய கரம் உங்களை ஒருவர் துணை இல்லாதபடி தேவனே வந்து நின்று அந்த இடத்துல நமக்கு தேவைகளை சந்திக்க முடியும், உறுதுணையா இருக்க முடியும், வாழ்க்கையில் நம்பிக்கை கொடுக்க முடியும். கடைசி மூச்சு வரைக்கும் உலகம் வெறுத்து தள்ளி நம்மை தூக்கி கசக்கி பிழிந்து தூரப்படுகிறதுக்கு முன்னாடி நல்ல பலனோடு இருக்கிற நாட்கள்ல நாம் ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும், கர்த்தருக்காக வாழ வேண்டும். என் வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்யறாரு, நன்மைகள் ஏதாவது நான் நடக்கிறது நினைக்கிறதெல்லாம் நடக்குதா, எதிராக நடக்குதா, அப்ப நான் தேவனை வணங்க மாட்டேன், தேவனை ஆராதிக்க மாட்டேன், ஆலயத்திற்கு போக மாட்டேன், வசனங்களை வாசிக்க மாட்டேன். இன்று அநேகர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில் அநேகரை பார்த்து பார்த்து பின்னாடி போயிடுவாங்க. ஒரு ஊழியக்காரங்க பார்ப்பாங்க, விசுவாசிகளை பார்ப்பாங்க, சொந்தத்துல பார்ப்பாங்க, தாய் தகப்பனை பார்ப்பாங்க, பிள்ளைகளை பார்ப்பாங்க, பின்னாடியே போயிடுவாங்க. என்ன பலன்? பரலோக ராஜ்யம் தான் நம்முடைய லக்கே, அதுதான். அந்த பரலோகத்துக்கு போகும்போது நான் தனித்து போகக்கூடாது. திரளான ஆத்துமாக்களை நான் ஆண்டவரிட சமூகத்துல இத்தனையும் நான் செய்தேன். 5 தாலந்து கொடுத்தீங்க, 2 தாலந்து, ஒரே ஒரு தாலந்து தான், இதை வைத்து இந்த பிள்ளைகளை நான் ரட்சிப்புக்குள்ள நடத்தினேன் ஆண்டவரே என்று சொல்லி பரலோகத்திலே நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க வேண்டிய பிள்ளைகள் இந்த பூமியில பிரகாசித்ததானே ஆகணும். எந்த ஒரு இருளும் நம்மளை ஒன்றும் செய்யவே முடியாது. வசனம் சொல்லுது, நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கேறிய திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்தினேன். இன்னைக்கு உங்களை முகத்துக்கு முன்னாடி பல காரியங்களை செய்து உங்களுடைய முகத்துல இருக்க அந்த பிரகாசம், ரட்சிப்பின் ஒளிய யாரோ ஒருத்தர் அணைச்சு போட முடியாது. அப்படிப்பட்ட ஒளி இல்ல தேவன் நமக்கு கொடுக்கிற ஒளி. இந்த உலகத்துல பல பிரகாசங்களை நம்ம பார்க்கலாம், பல லைட்டுகளை பார்க்கலாம், என்னத்தெல்லாமோ பெருசா நினைக்கலாம். ஆனா அதெல்லாம் அழியக்கூடியது, நிற்கக்கூடியது, அது நிரந்தரமே கிடையாது. ஆனா தேவ பிள்ளைகளின் ரட்சிப்பின் சந்தோஷம், அவர்கள் மீது தேவன் வைத்திருக்கிற உன்னத அழைப்பு, அதற்குரிய மகிமை ஒருவராலே மட்டுப்படுத்தவே முடியாது. மன உடையலாம். ஆனால் நமக்கு ஒரு பரிகாரி இயேசு இருக்கிறார். ஒருவேளை நம்மை வந்து தீட்டுப்படுத்துகிற அநேக காரியங்கள் நம்மை சூழ்ந்து இருக்கலாம், வழுவாதபடி பாதுகாக்க இருதயத்தை வென்ற தேவன் நமக்குள்ள இருக்கிறார். சிந்தனையை சிறைப்பிடித்து கொண்ட ஆண்டவராகிய கர்த்தர் நமக்காக இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார், நமக்காகவே இருக்கிறார். அந்த நிச்சயத்தோடு நமது வாழ்க்கையை ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குடும்பத்திற்கு மட்டுமில்ல, இந்த தேசத்துக்கு, உலக நாடுகளுக்கு நாம் ஒரு நல்ல ஒரு ஒளி தரக்கூடிய பிரகாசிக்கிற சுடர்களாக வாழ முடியும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையை தவிர இந்த உலகத்துல பல பாடுகள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம். இன்னைக்கு எல்லாருடைய போக்கஸும் தன்னுடைய பொருளாதார தேவைகள் மேலதான் இருக்குது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களின் கூட்டம் பெரிதா இருக்கும். அது என்ன பிரயோஜனம்? பொருள் கையில இல்லைன்னா, பணம் கையில இல்லைன்னா, ஒரு நல்ல சுகம் ஒரு மனிதனுக்கு இல்லைன்னா, ஒருவேளை எல்லாரும் திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஒருவேளை இளமை, அழகு எல்லாம் இருக்கலாம். ஆனா அது இல்லைன்னா என்ன ஆகும்? அது யோசித்து பார்க்கும்போது நிச்சயமா தேவ பயம் உண்டாகும். நம்ம எல்லாருக்கும் தேவ பயம் வேணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் ஞானத்தின் ஆரம்பம். அதை பிடித்து கொள்வோம். தேவன் நம் குடும்பங்களை கட்டி எழுப்புவார். நாம நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதுக்கும் மிகவும் அதிகமாய் நம்முடைய பிள்ளைகளை சமர்ப்பித்து தேவனுக்கு சமர்ப்பித்து வாழும்போது அவர்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். இம்மையிலும் மறுமையிலும் பேர் பெற்ற பிள்ளைகளாய் நமது பிள்ளைகள் நமது சந்ததி வாழும்படியான பாக்கியங்களை கொடுப்பார். அதனால இன்று நாம தேவனை இவ்வளவுதான் தேவன் செய்ய முடியும், இனிமேல் செய்ய முடியாது, இனிமேல் செய்ய முடியாது அப்படிலாம் நினைக்கவே வேண்டாம். ஆபிரகாம் முதிர் வயதுல கூட வெள்ளியும் பொன்னும் உடைய பெரிய சீமானாய் இருந்தான். ஒன்றும் இல்லாமலிருந்து சகலவற்றையும் உண்டாக்குகிற தேவன். வெறுமையான உங்க கரங்கள் கர்த்தர் கையில, இந்த கரங்களை உயர்த்தி கரங்களை ஏந்தி நாம் ஜெபிக்கும் அந்த கரங்களை நன்மைகளால் நிரப்புகிற ஒரு தேவன் இருக்கிறார். அதனால நாம் ஒரு போதும் திக்கற்றவர்கள் இல்லை, வெட்கப்பட்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்துல பிறருக்கு இல்லாத அநேக கிருபைகள் பொருந்தினவங்க தான் நீங்களும் நானும். அதை நினைத்து பார்த்து மகிழ்ச்சியோடு தேவனை அலோவ் பண்ணுவோம். அவரை
ஆண்டவரை அனுமதிப்போம். என் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் திறந்து கொடுக்கிறேன், நீங்க எடுத்து நடத்துங்க ஆண்டவர். எப்படி நடத்தினாலும் ஒரு நாள் எனக்கு தீமை செய்யவே மாட்டீங்க என்று அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம் வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார். ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தேவனே, நாங்க ஒருபோதும் எங்க மூல அறிவினால, எங்க ஞானத்தினால, நாங்க இதுவரைக்கும் பார்த்த காரியங்களினால, கடந்து வந்த பாதைகள் அநேகரை பார்க்கும்போது அவைகள் மூலமாக என் தேவனுடைய செயலை மட்டுப்படுத்தி விடாதபடிக்கு, தேவனுடைய உன்னத நோக்கத்தை மட்டுப்படுத்தி விடாதபடிக்கு ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை போல உங்களை கோபப்படுத்தி எரிச்சல் மூட்டி வேதனைகளை சுமந்து கொள்ளாதபடிக்கு தகப்பனே ஆண்டவரே, உங்களை பிரியப்படுத்த கிருபை தார். உமக்கு பயந்தவர்களாக, உம் நாமத்தை தியானிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. எங்களுடைய மிகுதியான நேரம், எந்த நேரம் எனக்கு போகலையே நினைக்கிறோமோ அந்த நேரம் எல்லாம் உங்களையே யோசித்து, உங்க வார்த்தைகளையே யோசித்து, அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து அந்த யோசனையை கொடுத்து ஒன்று ஜெபிக்கவும் உதவி செய்யவும் எங்களை கொண்டு சென்று பயன்படுத்தவும் ஆண்டவரே எங்களை இன்று அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே உம்மிடத்துல வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன். அவர்களை அப்படியே அணைத்து கொண்டு என் பாரத்தை சுமக்க ஆயத்தமாய் வந்திருக்கிற உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன் என்று சொல்லி அவளுக்கு திறந்த வாசல்களை வைத்து அவளை துக்கங்கள் நீங்கிற அளவுக்கு என் ஆண்டவரே அவளை உம்முடைய ஆத்தும தாகத்தோடு அலைந்து திரிய வையும். அவர்கள் மூலம் பல ஆயிரங்களுடைய வாழ்க்கையை செழிப்பதாக, பல தலைமுறைகள் தகப்பனே மனம் திரும்பத்தக்கதாக ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் போட, உறுதியான அடித்தளம் போட பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, அவளை தேவைகளை சந்திங்க. அட்டை உங்க சத்தத்தை மட்டும் கேட்டு ஒரு முன்னேறி செல்ல கிருபை தாருங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.